அனைவருக்கும் வணக்கம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா மல்லி முல்லை வெரைட்டியும் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா செடியுமே ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ நான் ரெகுலராக இதுக்கு ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்ருக்கேன். நம்ம அரிசி கழுவுன தண்ணி நமக்கு டெய்லி எல்லா செடிக்கும் சேர்த்து கொடுக்க முடியாது. ஸோ நான் ஒரு 3 நாள் உள்ள தண்ணி சேர்த்து வச்சுட்டு என்கிட்ட ஒரு 20 லிட்டர் பெரிய கேன் இருக்குது. 25 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சு ஆல்டர்னேட் டேஸ் மாற்றி எல்லா செடிக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்டு சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர் கடல் பாசி அது என்கிட்ட லிக்விடாக இருக்குது. அதுவும் அப்பப்போ செடிக்கு அந்த தண்ணி மூலமாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த சம்மரில் நம்ம ஆர்கானிக்காக கொடுக்குறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. செடி ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த இயற்கையான உள்ளித்தோல் வாழைப்பழத்தோல் இதெல்லாம் நம்ம ஊற வச்சு இப்போது சம்மராக இருக்கிறனால நம்ம வாழைப்பழத்தோல் நிறைய கிடச்சிதுன்னா அதை கட் பண்ணி நம்ம காய வச்சு அதை பொடி பண்ணி கூட நம்ம போடலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பூ பூக்கும். ஸோ சம்மரில் நம்ம நார்மலாகவே ஃபெர்டிலைசர் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு பூ கொடுக்கும். பட் நம்ம ஃபெர்டிலைசர் நம்ம ரெகுலராக கொடுத்தோன்னா ரொம்ப நல்ல அருமையான ஒரு ரிசல்ட் இருக்கும். செடி ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பூத்து முடிஞ்ச உடனே கட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி விட துளிர் வந்துகிட்டே இருக்கும். இனி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா பூக்கும். ஸோ நம்ம ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப ப்ரூன் பண்ணி விடக்கூடாது. பூத்து முடிஞ்சதும் ஒரே லீஃப் தள்ளி கொஞ்சம் கிள்ளி விட்டால் போதும். அதுலேருந்து நியூ பிரான்ச்சஸ் வரும். ஸோ செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது எங்கள் வீட்டு ராமேஸ்வரம் மல்லி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் ராமேஸ்வரம் மல்லி வீடியோ போட்டதில்லை அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த ஒரு பிளான்ட் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. நான் முன்னாடி நிறைய பிளான்ட் வச்சுருந்தேன். பட் நான் இதில் உள்ள மொட்டு அவ்வளோ பறிக்க மாட்டேன். அதனால் நான் இதில் ஒரு 5 to 6 பிளான்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். பெரிய பாட்டில் வச்சு நான் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஒரு பிளான்ட் தான் என்கிட்ட இருக்குது. இந்த ஒரு பிளான்ட்டில் இருந்துமே நான் ஒரு 150 பிளான்ட்டுக்கு மேலே நான் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அது ரொம்ப பெரிய மொட்டாக இருக்கிறதுனால நான் இது மேக்ஸிமம் பறிக்கிறதில்ல. ஏன்னா நம்ம கெட்டி தலையில் வச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. சம்டைம்ஸ் சாமிக்கு நான் பறித்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு வாசம் உள்ள நல்ல பூ. என்கிட்ட நிறைய பேர் இந்த செடி கேட்டிருக்கீங்க. நான் இப்போதைக்கு இன்னும் ஒரு 10 பிளான்ட்ஸ் பக்கத்தில் தான் என்கிட்ட இருக்குது. இனி நான் செடி பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணி அதுலேருந்து பதியம் போட முடியும். நான் எப்போவுமே பூ பூக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட பிளான்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வீட்டில் இருக்கிற செடியிலேருந்து தான் நான் கொடுக்குறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நன்றி.